Hello everyone, welcome to the world of algorithm design. இன்னைக்கு இந்த வீடியோவில் keyword searching பார்க்க போகிறோம். Content of this problem is taken from the book How to Solve It by Computer by R.G. Dromey. Problem statement. Count the number of times a particular word occurs in a given text. ஒரு டெக்ஸ்டில் ஒரு பர்டிகுலர் வேர்டு எத்தனை தடவை அக்கர் ஆகிருக்குங்கிறத கவுண்ட் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஃபார்ங்கிற வேர்டை சர்ச் பண்ணுறோம் அண்ட் திஸ் இஸ் எ கிவன் டெக்ஸ்ட். இப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வேர்டு எடுத்துக்குவோம், அதுவும் ஃபாரும் சேமான்னு பார்ப்போம், இல்லைன்னா நெக்ஸ்ட் வேர்டு இப்படி ஒவ்வொரு வேர்டாக பார்த்துட்டே இருக்கணும். நம்மளுக்கு எந்த இடத்துல ஃபார்ங்கிற வேர்டு மேட்ச் ஆகுதோ அங்கே கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் அண்ட் திஸ் சர்ச் வில் பி ரிப்பீட்டட் டில் த எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். அப்போ அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிறத நம்ம வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். அப்புறம் அந்த வேர்டும் கிவன் வேர்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த அல்காரிதம். இனிஷியலைஸ் a counter variable to 0 and we have to split the text into words. So we can use the splitங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒயிட் ஸ்பேஸ் வந்து டீலிமிட்டராக யூஸ் பண்ண போகிறோம். And then we have to iterate through each word in the list. So for each word, if the word matches the word you are checking, then increment the counter. இப்போ எல்லா வேர்ட்ஸும் ஐட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் the counter will hold the number of occurrences of the target word and we can return the counter value. இப்போ பைத்தான் கோட் பார்க்கலாம். we are defining a function count word occurrences. ரெண்டு பேராமீட்டர் எடுத்துக்கும், டெக்ஸ்ட் கிவன் டெக்ஸ்ட்டு and the word to search. அது வந்து டார்கெட் வேர்டுங்கிற வேரியபிள் இருக்குது. அக்கரன்சஸ்கிற வேரியபிளை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். தென் கிவன் டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், வேர்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் இன்டு வேர்ட்ஸ். அப்போ இந்த லிஸ்ட்டில் வேர்ட்ஸுங்கிற லிஸ்ட்டில் ஆல் த வேர்ட்ஸ் வில் பி ஸ்டோர்ட் அண்ட் தென் வி ஹாவ் டு ஐட்ரேட் த்ரூ ஆல் த வேர்ட்ஸ். ஸோ ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ், அப்போ ஒவ்வொரு வேர்டாக எடுத்து அது டார்கெட் வேர்டுக்கு ஈக்குவலான்னு பார்க்குது. ஸோ ஈக்குவலான்னு பார்க்குறதுக்காக டபுள் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். இஃப் தே ஆர் சேம் அப்படின்னா அக்கரன்சஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் திஸ் ஃபார் லூப் வில் பி ரிப்பீட்டட் ஃபார் ஆல் த வேர்ட்ஸ். ஸோ இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வரும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அ பர்டிகுலர் வேர்டு அக்கர்ட் இன் த கிவன் டெக்ஸ்ட் இஸ் இன் த அக்கரன்சஸ், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். தென் வில் சி த மெயின் கோட். ஸோ திஸ் இஸ் த கிவன் டெக்ஸ்ட்டு. அதில் நம்பர் அக்கரன்சஸ் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் வேர்ட் அக்கரன்சஸ் ஆஃப் திஸ் டெக்ஸ்ட் கமா ஃபார். அப்போ இந்த டெக்ஸ்ட்டில் ஃபார்ங்கிற வேர்டு எத்தனை தடவை வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கும், இந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ த ரிசல்ட் வந்து வில் பி 1. இது ஒரு சிம்பிள் வீடியோ தான். எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டார்கெட் வேர்டை வச்சு நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம் நம்ம. அண்ட் தென் ஹவு மெனி டைம்ஸ் த பர்டிகுலர் வேர்ட் ஹேஸ் அக்கர்ட் அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.